உறவுகளே, நான் இப்பொழுது நிற்கும் இடம் நெல்லியடி. நெல்லியடியில KFCக்கு அருகாமையில் உள்ள TVS கொம்பனி அடியிலே நாங்கள் நிற்கின்றோம். இது எங்கே என்றால் சிக்னலிலிருந்து நெல்லியடி சந்தி சிக்னலிலிருந்து மால் சந்தி போகிற ரோட்டிலே பக்கம் இருக்கின்றது. இங்கே காட்சிக்காக நிறைய புதுசாக வந்த பைக்குகள் நிற்கின்றன. அதை ஒவ்வொன்றாக நாங்கள் என்னவென்று நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த மோட்டார் சைக்கிளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதெல்லாம் அனுரா அரசாங்கம் வந்த பின்பாடு இறக்கப்பட்ட புதிய TVS கொம்பனியினுடைய மோட்டார் சைக்கிள்கள். இந்த மோட்டார் சைக்கிள்கள் ஆண் பெண் இருபாலார் ஓடக்கூடிய மோட்டார் சைக்கிள், ஆண்களுடைய மோட்டார் சைக்கிள் என்று ஒவ்வொரு விதமான மோட்டார் சைக்கிள், பல வர்ணங்களில் இந்த மோட்டார் சைக்கிள்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒவ்வொரு மோட்டார் சைக்கிளும் என்ன விலை, எப்படி விலைக்கு வாங்கலாம் என்பதனை நாங்கள் இங்கே கேட்டு அறிந்து கொள்வோம். இப்ப இதுல 3-4 மாடல் வந்துருக்கு. பைக்ல ஆல்ஃபா மோட்டார்ஸ்ல 3-4 டிவிஎஸ் கம்பெனில 3-4 மாடல் வந்துருக்கு. என்ட்ராக் பைக் வந்துருக்குது, அடுத்தது ரைடர் வந்துருக்குது, எக்ஸல் வந்துருக்குது. பைக்ல வந்து பாருங்களாம். இது ரைடர் பைக் சொல்லி 120cc வந்துருக்குது. இதுக்கு மேல முன்னுக்கு டிஸ்க் பிரேக் எல்லாம் வருது. டிஸ்க் பிரேக் வருது, டிஜிட்டல் மீட்டர்ல வருது. டோட்டலாவே டிஜிட்டல் மீட்டர்ல வருது. எல்இடி கேக் லைட்டோட வருது. நார்மலாவே எல்இடி கேக் லைட்டோட வருது. இந்த டச் மாடல், இது டச் மாடல் சொன்னா இப்ப ஆண்ட்ராய்ட் போன் இருக்குது. டச் மாடல் போன் இருந்தாரு, அதே மாதிரி இதுல டச் பண்ணி விட்டா மட்டும் சரி. டச் பண்ணி விட்டா சரி. இந்த நார்மலா பாருங்க, சிறப்பா போட்டுட்டு இது ஆக்சுவலி இந்த இதுல கை வைக்காம இந்த டச் பண்ணி விட்டா மட்டுமே ஸ்டார்ட் நார்மலாவே வரும். சும்மா ஒரு கண்டு போகலாம் நார்மலா. அதே மாதிரி இந்த ஃபுல் டிஜிட்டல் மீட்டர்ல இந்த ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு சொன்னால் சைஸ் ஃபோன் தட்டினால் இதுல இண்டிகேட்டர் இருக்குது, இதுல சென்சர் இருக்குது. சென்சர் இருக்கு, இதுல மீட்டர் டிஜிட்டல் மீட்டர்ல காட்டும். சைஸ் ஃபோன் தட்டினா சொல்லி காட்டும். இது என்ன மாதிரி என்று சொன்னால், இப்ப நீங்கள் ஒவ்வொருவராக ஒரு சிந்தனையில போய் பைக் ஓட வைக்கல, நாங்கள் வேறொரு சிந்தனையில போய் வைக்கல. நார்மலாவே மீட்டர்ல இந்த சைஸ் ஃபோன் தட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஆக்சிடென்டா குறைகிற மாதிரி இருக்கும், குறைக்கிறக்கூடிய இருக்கும், பார்க்கக்கூடியதா இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். மீட்டர்லயே காட்டும். என்னாங்க சைஸான தட்டிட்டோம்னு சொன்னா இந்த இண்டிகேட்டர் எடுக்கட்டும். மற்ற அடுத்த டிஸ்பிளே பண்ணிருக்குது. முன்னாடி டிஸ்பிளே வருது. இது ரைடர் டிவிஎஸ்ல வந்திருக்கு. ரைடர் பைக் 120cc இருக்குது. ஃபுல் டிஜிட்டல் மீட்டர் டிஸ்பிளே எல்லாமே இருக்குது. மற்றது டிஸ்பிளே எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த க்ரோஸ் பார் வந்திருக்கு. நார்மலா நாங்க விழுந்தா கொண்டாலே க்ரோஸ் பார் எல்லாம் பெஸ்ட்டுக்கு தேவை. சில பைக்குகளுக்கு க்ரோஸ் பார் இல்ல. ரைடர் பைக் சொல்லி இந்த பைக் சில பைக்குகளுக்கு ஸ்டிக்கர் வரும். இதே டச் மாடல்ல வரும். ரைடர் சொல்லி சூப்பராக ரைடர் வந்து டச் மாடல்லயே வருது. ஆமா, இது 7,69,000. ₹2,10,000 பைக்கின் அமௌண்ட்ல வந்து 30% கண்டிப்பா கட்டணும். சரியா? இது 8,44,000 பைக்கின் புள்ளி. இது வேணும். டோட்டல் விலையில 8,44,000. இதுல 70 டிஸ்கவுண்ட் வருது. 70 டிஸ்கவுண்ட் கழிச்சு 7,69,000. லீஸ் சொல்லிக்கலன்னா நார்மலா வந்து 2,10,000 கொண்டாலே லீஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவோம். 2,10,000 கொண்டு போகலாம். நீங்க நார்மலா டோட்டலா 5 வருஷம் மட்டும் போடலாம். 5 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் மட்டும் கண்டிப்பா போடலாம். 5 வருஷம் போட்டீங்கன்னு சொன்னா ஒரு 9,000 10,000 கிட்ட வரும். மாசம் 10,000 கட்டலாம். 10,000 கட்டலாம். பைக் எடுத்து போகலாம். உங்களோட பேர்லயே வந்துடும். இதுல 2 கலர்ஸ் இருக்குது. ஆமா, இந்த சிவப்பு இருக்குது, அடுத்த பிளாக் இருக்குது. ஆமா, என்னென்ன ஒவ்வொரு கலர்ல இருக்கும். விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 167 160 13 இந்த நம்பருக்கு கால் அடிச்சீங்கன்னு சொன்னா லீஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் இருக்கும். எடிகேஷனும் இருக்குது. ஆனா டிவிஎஸ்ல வந்துருக்கு என்ட்ராக் பைக். டிவிஎஸ்ல 120cc வந்து என்ட்ராக் பைக். டிவிஎஸ் என்ட்ராக் ரேஸ் சொல்லி வரும்.
எந்த ட்ரேஸ் அடிஷன் சொல்லி இந்த குவாலிட்டியில் என்ன மாதிரி நான் இப்ப சொல்ல வரேன். இப்ப இது என்ன 1/cc இருக்குது. நார்மலா டிவிஎஸ் சிசி இது ஃபுல் டிஜிட்டல் மீட்டர் எல்இடி கெட் லைட். இது எல்இடி பார எல்இடி கெட் லைட்ல வருது. எல்இடி கெட் லைட் வருது. மற்றது டிஸ்பிளே வந்திருக்கு. ப்ளூ டிஸ்பிளே 240 mm வந்து டிஸ்பிளே வந்திருக்குது. ஆமா இது பெட்ரோல் 1 லிட்டருக்கு எக்கானமி ஓடினீங்கன்னு சொன்னால் 1 லிட்டருக்கு 55 கிலோமீட்டர் வேலை செய்யும். ஆமா அது பெட்ரோல் என்ன 65 வேலை செய்யும். அது கார்பரேட்டர் மாடல் இல்ல, இன்ஜெக்டர் மாடல். 65 வேலை செய்யும். ஆமா பெட்ரோலும் பிரச்சனை இல்ல. இது 1 லிட்டருக்கு எக்கானமி ஓடினீங்கன்னு சொன்னால் 1 லிட்டருக்கு 55 கிலோமீட்டர் வேலை செய்யும். கூட ஓடினா ஒரு ஓட்டல் ஸ்பீட்டா ஓடினா பெட்ரோல் வீதம் குறையும். ஒரு இன்ஜின் கெப்பாசிட்டி இருக்குதானே, இன்ஜின் குவாலிட்டி ஓட ஸ்பீட்டா ஓடிக்கு இல்ல, பெட்ரோல் வீதம் குறையும். நீங்க எக்கானமின்னு சொல்லி 30-50 இருக்கு எக்கானமி. அதுல நீங்க ஓடினீங்கன்னு சொன்னால் நேர் ஓட்டத்துக்கு 55 கிலோமீட்டர் வேலை செய்யும் பெட்ரோல். ஆமா ஆமா இதுல ஃபுல் டிஜிட்டல் மீட்டர்ல இருக்கு. டிஜிட்டல் மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இதா இருக்கு. டிஜிட்டல் மீட்டர் வந்திருக்கு. இதுலயே என்ன டைம் இருக்குது, கிலோமீட்டர் இருக்குது, அடுத்து ரிக் மீட்டர் இருக்குது. அடுத்தது ஃபியூவல் டேங்க், ஃபுல் டேங்க், அந்த ஃபியூவல் இது இருக்குது, டேங்க் இருக்கும். அதே மாதிரி இன்ஜின் செக் லைட் இருக்கும். இன்ஜின் செக் லைட் இருக்கும். நாங்க பாத்துக்கலாம் இந்த மாதிரி இன்ஜின். ஆமா மற்ற இந்த லேடிஸ் பைக்ல என்ன ஒரு இது இருக்குன்னு சொன்னா இது இந்த டபுள் சிக்னல் வந்துருக்கு. கசா லைட்னு சொல்லி டபுள் சிக்னல் வரும். இது கசா லைட்னு சொல்லி டபுள் சிக்னல் வந்திருக்கு. இப்ப பெரிய பெரிய வெஹிக்கிளுக்கு வர்ற மாதிரி டபுள் சிக்னல் வருது. ஏதாவது இந்த பைக்கிலேயா டேமேஜ் காசுலையா போயினால் இந்த டபுள் சிக்னலை போட்டுட்டு ஓடலாம். ஏன்னா இது வந்து என்ன சொல்லுங்க எச்சரிக்கை மாதிரி டபுள் சிக்னல் போட்டு இருக்குது, ஓடக்கூடிய மாதிரி இருக்கு. பெரிய வாகனங்களுக்கு தானே இருக்குது. இப்ப இந்த பைக்களுக்கும் விட்டுருக்காங்க, லேடிஸ் பைக்களுக்கும் விட்டுருக்காங்க. கசாலை நிறைய பேருக்கு ஒன்னோ சூச்சு இருக்குது. இதுல சூச்சு இருக்குது. இதுல ஒண்ணு ஒன்னோ சூச்சுன்னு சொல்லி இருக்குது. எடுக்கலாம் நார்மலா நாங்கள் ஒரு சின்ன பிள்ளை ஏற்றிக்கொண்டு இதுல நாங்க ஸ்டார்ட்ல நிக்கிறோம்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளை தட்டி தவறி ஆக்சிலேட்டர் கொடுத்துடுவோம். அப்ப நாங்கள் சின்ன பிள்ளை முன்னுக்கு வச்சிருக்கிறோம்னு சொன்னா இந்த ஒப்பண்டி விட்டோம்னு சொன்னால் சின்ன பிள்ளைய பட்டின் அமர்த்தினா கூட ஸ்டார்ட் பெறாது. ரைட் ரைட். அப்ப நல்ல இதுதான், நல்ல சிஸ்டம் ஒன்று ரைட். குழந்தை பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. குழந்தை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான பைக்கா வந்திருக்கு. லேடிஸ் மற்ற இதுக்கு சோப் ஆட்டோமேட்டிக் சோப். முதல் வந்த எல்லா பைக்கும் சோப் இருக்குமோ. இது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நோக்கலாக ஆட்டோமேட்டிக் சோக்கா இருக்கும். அடிக்க கிலோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரோக் வேலை செய்யும். ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரோக் நின்று. ரைட் ரைட் ரைட். மற்றது இந்த பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பேஸ் நல்ல இருக்கு. நல்ல பேஜ் நல்ல லேடிஸ் இருக்கிற காரணம் என்னன்னு சொன்னால் வச்சுட்டு போகலாம். பாதுகாப்பா இருக்கும். என்ன பாதுகாப்பா வச்சுக்கிட்டு போகலாம். பேக் இல்லாட்டலும் இந்த மோட்டர் சைக்கிள் மட்டுமே காணும் போலாம். அதே மாதிரி மற்றது ஃபியூவல் டேங்க் எல்லாமே இது அந்த சின்னது திறந்து அது வெளியில வச்சிருக்கிறாங்க. ஓமோ வெளியில வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் திறந்து சொன்னா ஓகே. ஓமோ இதுல 2 கலர்ஸ், இதுல 2 கலர்ஸ் வந்து இருக்குது. ரெட் கலரும் இருக்குது, ப்ளூ கலரும் இருக்குது. ரெட் கலரும் இருக்கு, ப்ளூ கலரும் இருக்குது. ஆமா இதுல எந்தோட இன்னொரு மாடல் இருக்குது. அது இன்னொரு மாடல் இருக்கு. என்ன ரீசன் சொன்னா இதுக்கு டிஸ்பிளேக்கு எல்இடி ஹெட்லைட் வரும். அதுக்கு ரம் மாடலும் குண்டு வலிப்புல வரும். அது குண்டு வலிப்புல வரும். விலையும் வித்தியாசம். இது 8,39,000, அது 7,69,000. அதுக்கு இருக்கு 70,000 வித்தியாசம். ஆமா இதுக்கு மட்டும் சொன்னா நீங்க 2,35,000 இருந்தா ஓகே. ஆமா வெயிட் எல்லாமே என்ன வெயிட் எல்லாமே 110 கிலோ. பெகோ கூட வெயிட் கூடாது. பெகோ ஃபுல்லா ஸ்டீல் பாடி. இதெல்லாம் ஃபைபர் பிளாஸ்டிகளாக மேலும் தன்மை. நார்மலாக இந்த பிளாஸ்டிகளாக மேலும் தன்மை.
அது இந்த பாருங்க பார் காட்டு இந்த ஆஷ் கலர் இந்த கலர் இதுக்கு என்ன சொல்லுங்க அப்ப இது நார்மலா இது ரம் மாடல் அது டிஸ்பிளேக்கு இது ரம் மாடல் மற்ற இது எல்இடி இது குண்டு வலிப்புல வரும் அது எல்இடி இது குண்டு வலிப்புல வரும் ஆமா வேற ஒரு ஆப்ஷனும் இல்ல எல்இடியும் மற்றது இந்த டிஸ்பிளேக்கு தான் வித்தியாசம் ஆமா வேற ஒரு இதுவும் இல்ல இதுக்கு 210 கட்டணும் அது 235 கட்டணும் இல்ல சேர்த்து எல்லாம் சேர்த்து 15 கட்டலாம் ஒரு இது மாதிரி ஒரு வருஷம் போட்டீங்கன்னா 53,000 வரும் 2 வருஷம் போட்டீங்கன்னா 33 அப்படி வரும் ஒரு வருஷம் போக போக கட்டு காசு குறையும் ஆமா கொண்டு வந்தாலும் நீங்க பைக்கை கொண்டு வரலாம் சாட்சி நோம்பலா இல்ல வீட்டுல இருக்கிற ஒரு ஆளும் இப்ப ஓனர்னு சொன்னா ஓனர்கிட்ட இன்னும் ஒரு ஆள் அதுல அம்மா இல்லாட்டி அப்பா இல்ல ஹஸ்பண்ட் வைக்கலாம் வெளியே ஒரு ஆள் வைக்கணும் இல்ல இல்ல அடுத்த வீட்டுல ஒன்றுமே தேவையில்லை 21 வயசு முடிஞ்சிருந்தா காணும் ஓகே மாதிரி என்னோட முரல் இருக்குது எக்ஸல் 100 அதே மாதிரிதான் இந்த பைக் வந்து இருக்குது இதுல என்ன ஆப்ஷன் என்று சொன்னா இது முதல் வந்து சிக்ஸரால் அடிக்கணும் இதே நார்மலாவே செல் ஸ்டார் செல் ஸ்டார்ல வந்து இருக்குது வருவாயில்ல காலையில ஆடி கூடவே நார்மலாவே செல் ஸ்டார்ட்ல அடிக்கிட்டு போகலாம் அடிக்க தேவையில்லை ஆமா அதே மாதிரி இது முதல் வந்தது ஓவன் கலந்து பெட்ரோல் கலக்கணும் இது தனி பெட்ரோல் ஓவன் கலக்க தேவையில்லை இது 3,99,900 3,99,900 ஆமா இது லீசன் சொன்னா நீங்க 1,00,000 இருந்தா காணும் 1,00,000 இருந்தா காணும் வீட்டுக்கு கொண்டு வரலாம் பைக்கு ஒரு வருஷம் கட்டுறேன்னு சொன்னா ஒரு மாசம் ஒரு 18,000 அப்படி வரும் இன்ஜினுக்கு 5 வருஷத்துக்கு புரண்டி இருக்குது எல்லா பைக்குமே இன்ஜினுக்கு 5 வருஷத்துக்கு புரண்டி இருக்குது பட்டிக்கு 1 வருஷம் புரண்டி இருக்குது 1 வருஷம் புரண்டி இருக்குது இன்ஜினுக்கு 5 வருஷம் புரண்டி இருக்குது அதான் உண்மையாதான் இப்ப நார்மலாவே என்ன எல்லாருமே என்ன ஒரு பைக் எடுத்தால் ஒரு 10-20 வருஷம் வச்சு ஓடுற மாதிரி தான் இருப்பிடும் இந்த பைக்கள் எல்லாமே 5 வருஷத்துக்கு கையே வைக்க தேவையில்லை இன்ஜின்ல கையே வைக்க தேவையில்லை நீங்க ஓயிலே மாற்றி பெட்ரோலை மறுத்து ஓடுவீங்கன்னா மட்டும் தெரியும் அதான் யோசனையும் தராது அதான் நல்ல வியாபாரம் போதும் என்ன சொன்னா நார்மலா நாங்கள் எங்களோட டார்கெட் எல்லாமே 50 டார்கெட் 45 மேக்சிமம் 50 செய்வோம் நாங்கள் ஒவ்வொரு மாசமும் போகும் ஆமா இல்ல இப்ப என்ன சொல்லுங்க அது இப்ப பொருளாதார வந்து இருக்கிற மாதிரி தான் நாக்களை வந்திருக்கிறோம் பாமர மக்களும் இருக்கணும் பட் அவையிலும் லீஸ்ல போடுறீங்க ரெடி கேஸ்ல சில இருக்கிறோம் ஆமா எங்களுக்கு 2 பக்கத்தாலையும் வருது ஆமா ஓகே நன்றி ஓகே ஓகே